வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த விதத்தில் 2024ஓட லாஸ்ட் கொஸ்டின்ங்க. உங்களுக்கு 2024 அண்ட் 25 சேர்த்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த விதத்தில் 2024ஓட லாஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்த எக்ஸாம் கொஸ்டின் என்னென்னா, எக்ஸாம் நேம் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு ஈஓ கிரேடில் கிரேடு 1ங்க. அதாவது இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், அந்த இந்து அறநிலையத்துறையத்துலேருந்து எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹிந்து ரிலேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ், அதில் வந்து கிரேடு 1க்கான கொஸ்டின்ஸ் பேப்பரை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் 2024க்கான லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 2024 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்தம் 10 வீடியோ இல்லைங்களா? 10 வீடியோ 11 வீடியோ மொத்தம். முதல்ல 11 வீடியோவில் 2024க்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2023 2022 முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாகவே எடுக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் ஆகும் நாட்களை காண்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா 8th புக்கில் இருக்கிறதா அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? வேலை செய்வதில் 3 மடங்கு வந்து வேகமானவராம் யார்? ஏ என்பவர். அதாவது பி வந்து பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாகவே எடுத்துக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்கள், இங்கே 12 போடுவோம், இங்கே 36 நாள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம். இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள், 24 வருதா? அப்போது ஏ வந்து 12 நாள் பண்ணால் அதை பி வந்து 36 நாள். அப்போ இதோட மடங்கு என்னவா இருக்குன்னு பாருங்கள், 12ஐயும் 3ஐயும் பெருக்குனா எங்களை வந்து 36ன்னு வருதா? அப்போ 3 மடங்காகவும் வருது. அவ்வளோதான். இப்போ ஏ 12 நாள், பி 36 நாள். இதோட டிஃப்ரெண்ட் 26 நாள்னு காட்டுது. அதே விட அது மாதிரி 3 மடங்குங்கிறதால 12 3ஆல் பெருக்குனா 36. அவ்வளோதான். இந்த ஏ 12 36 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ பார்ப்போமா? ஏ 12, பி 36. இதுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும்? உங்களுக்கு 36ன்னு கிடைக்குமா? 36ன்னு கிடைக்கும். இங்கே 3 நாளில் பண்ணுவாங்க, இங்கே 1 நாளில் பண்ணுவாங்க. மொத்தம் 4 நாள். அப்போது 4 நாளில், ஓகேங்களா, 4 நாளில் இல்லைங்களா 36 எல்சியம். 1 நாள் 4, 9 நாள் 36. அப்போது 9 நாளில் இருவரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க. 9 days. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் அதை விட ரொம்ப ஈஸியான சம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரேட் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், 1500, அதாவது 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நுழைவுச்சீட்டின் விலை 1500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நுழைவுச்சீட்டின் விலை 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரிக்கிறாங்க. இந்த ஆண்டு நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? அவ்வளோதான். இந்த 1500லேருந்து 18% கண்டுபிடிங்க. 1500லேருந்து 18% கண்டுபிடிச்சோம்னா இங்கே 0 போட்டுருவோம், 100 போட்டுருவோம். இந்த 2 0 கடிச்சிருவோமா? இப்போ 18யும் 15 உங்களுக்கு பெருக்குவோமா? 18யும் 15 நம்ம பெருக்குவோம் இல்லைங்களா? 8 40, மிச்சம் 4, 1 5 5 9ன்னு வந்துடும். 1 8 8 1 0, இங்கே 7, இங்கே 2 வந்துடும். 270 கிடைக்குங்க. ஓகேங்களா? 18% அப்படிங்கிறது 270 ரூபா. அப்போ அந்த 1500லேருந்து 270 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 1500லேருந்து 270 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1770 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? 1770 ரூபா. எங்கே இருக்குது 1770? தான் சி. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? இந்த சம் பாருங்க, நம்ம போன சம்மில் ஒரு மாதிரி பார்த்தோம் இல்லையா? இது என்னது? கேஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இந்த 4 1 0 0ன்னு வருமா? அப்போ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சிருச்சா? இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் வந்துருமா? அப்போ இந்த 2 0க்கு நான் 1 0 எடுத்திருக்கேன். 441க்கு ஸ்கொயர் வேல்யூ என்ன? 21ன்னு கிடைக்குமா? அப்போ 210ன்னு கிடைக்குமா? 210 எங்கே இருக்குது? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கியூப் கேட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 210ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கொயர் வேல்யூ அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சம் பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் இந்த சம்ஸ் எல்லா சம்மே சில சம்ஸ் சிபிஎஸ்சி மெத்தட்லேருந்து எடுத்திருக்காங்க. சிபிஎஸ்சி 7th 8th எடுத்திருக்காங்க. இந்த சிபிஎஸ்சியில் இது இருக்குது. ஓகேங்களா, சிபிஎஸ்சி புக்கில் 8th புக்கில் இந்த மாதிரி சம்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதை 5ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி இதை 10ன்னு சொல்லுவோமா, அப்போ இதை நம்ம 20ன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து நல்லா பாருங்கள், எக்ஸு எல். அடுத்து இதை 40ன்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, 5 10 போகுது, 20 போகுது, 40 வருது, அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, 40லேருந்து அடுத்து என்னவா மாறும் அப்படின்னா 80 ஆகுமா. 40லேருந்து இந்த நம்பர் 80ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 80ன்னு சொல்லும்போது 80 எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த எல்லுன்னா தெரியும் இல்லையா, 50ன்னு தெரியும் இல்லையா, 50L அப்படின்னு சொல்லுவாங்க. 50 அந்த மாதிரி. இது எல்லுனா அதோட வந்து வேல்யூ வந்து 50. எக்ஸுங்கிறது 10 10 கூடுதுங்கிற அர்த்தம். 10 + 10ங்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது ஒரு 10 2 10 3 10ன்னு வரும். ஓகேங்களா, மொத்தம் 80ன்னு வருது. ஓகேங்களா, ஒரு 10 2 10 3 10, அப்போது 80. ஓகேங்களா, 80ன்னு வந்திருக்கா. அப்போ எல்லு எக்ஸு 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 இது ஒரு 50. அப்புறம் 10 10 கூட்டிகிட்டு போங்க. எப்போவுமே எக்ஸ்னா 10 10 கூட்டிகிட்டு போகிறது 10. அப்போ எத்தனை வருது, 80ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இதுதான் எல்லு எக்ஸ் எக்ஸ், அப்போது சி. அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்கான வேல்யூ என்னது, இது 60ன்னு வரும். அதே மாதிரி இது 70ன்னு வரும். இது வந்து க்ளோஸ் போகும். ஓகேங்களா, இது வேறு நம்பர். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு 80ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் 80ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பார்ப்போமா. 2 எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை அதிகம், 8 அதிகம் அப்படிங்கிறாங்க. எனில் அந்த எண்களின் சிறிய எண்ணை காண்க. இப்போ நல்லா கவனிங்க, இதுலேயே ரொம்ப சிறிய எண் எது, 14. இப்போ ஆப்ஷன்லேருந்து நம்ம போகிறோம், டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போயிட்டே இருங்க. 14 சிறிய எண்ணை காண்க. சிறிய எண் 14 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 14. இந்த 2 எண்களின் கூடுதல் மேலும் அவற்றில் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம்ங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது சிறிய எண் 14 அப்படின்னா அடுத்து 8 அதிகம்னா அதுதான் பெரிய நம்பராக இருக்கும் இல்லையா. அப்போ 14லேருந்து 8 கூட்டுங்க. 14 + 8 கூட்டுங்க. அப்போது 14. இந்த 14 8 கூட்டினா உங்களுக்கு 22ன்னு கிடைக்குமா, கிடைக்கும். அப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க, 36ன்னு கிடைக்குதா. 2 எண்களின் கூடுதல் 36ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த 14லேருந்து 8 ஆட் பண்ணால் உங்களுக்கு பெரிய எண் 22, சின்ன நம்பர் 14. அப்போ அந்த 2 நம்பர் கூட்டினா 36. அவங்க கேட்குறது சிறிய எண் தான். அப்போ 14 டேரெக்டாக வந்துருச்சு, ஏர்லியர் வந்துருச்சு. இப்படி டேரெக்டாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆன்சர் இருந்து டேரெக்டாக ஈஸியாக எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை காண்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது 100லிருந்து இல்லையா, 100லிருந்து இங்கே 999 வரைக்கும், இதுதான் 3 இலக்க எண் இல்லையா. அது வந்து என்னன்னா 2ஆல் வகுப்படாது, 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத எண்ணுங்கிறாங்க. அப்படின்னு எத்தனை இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 2ஆல் வகுப்படும் அப்படிங்கிற எண் எத்தனை இருக்கும் அப்படின்னா மொத்தமே 900 இருக்குங்க. ஓகே, மொத்த நம்பர்ஸ் வந்து 900, மொத்தம் 900 நம்பர் இருக்கும். அந்த 100ஐயும் சேர்த்துங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 900 நம்பர்ஸ். ஓகேவா, 900 இருக்கும். இப்போ 900ல் 2ஆல் வகுப்படுற என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் அப்படின்னா நான் 2ஆல் வகுக்கிறேன். வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 450ன்னு கிடைக்கும். எத்தனை கிடைக்கும், 450ன்னு கிடைக்கும். இது 2ஆல் வகுப்படுறது. ஓகேங்களா, அடுத்து நல்லா கவனிங்க. 4ஆல் வகுப்படாத அப்படிங்கிறாங்க. 4ஆல் வகுப்படாத அதே 900ஐ நான் எத்தனால போடுறேன் அப்படின்னா 4ஆல் போடுறேன். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 225 கிடைக்கும் இல்லையா. அவ்வளோதாங்க. இப்போது 2ஆல் வகுப்படுற 4ஆல் வகுப்படாத அப்படிங்கிறதுனால இந்த இதையும் 450 225 நான் என்ன பண்ணிக்கிறேன், கழிச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்படி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 225ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது 2ஆல் வகுப்படுறது, இது 4ஆல் வகுப்படாத. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். அதுதான் 225ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த சம் பார்ப்போங்களா. நல்லா பாருங்கள். லாம்பிக் என்பதை 835 764 எனவும் மற்றும் டைமண்ட் என்பதை 2635092 எனவும் குறிக்கப்பட்டால் பிளைண்ட் என்பதை குறிக்கப்படும் விதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்டு சமங்க, ஒன்றுமே இல்லை. எல்லுங்கிற இடத்துல என்ன போட்டிருக்காங்க, இதை அப்படியே கவனிக்கிறதா. நல்லா பாருங்கள், எல் இப்படி போட்டுக்குங்களேன், லாம்பிக் அப்படின்னு இப்படி போட்டுருங்க. ஓகேங்களா, அதாவது LAMPIC இப்படி போட்டுங்க. எல்லுக்கு நேராக 8 போடுங்க, ஏக்கு நேராக 3 போடுங்க,
எம்முக்கு நேரம் என்ன போடுங்க 5 போடுங்க. பிக்கு நேரம் என்ன போட போகிறீங்க 7 போட போகிறீங்க. இங்கே 6 போட போகிறீங்க. இங்கே 4 போட போகிறீங்க. அதே மாதிரி டைமண்ட் பாருங்கள். ஓகேங்களா, டைமண்ட் இல்லையா, டைமண்ட் அதுக்கு நேரம் என்ன போட போகிறீங்க டைமண்டு 2, இங்கே 6, இங்கே 3, இங்கே 5, இங்கே 0, அடுத்து இங்கே 9, இங்கே 2. அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, பிளைண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும், பிளைண்ட் இல்லையா, பிளைண்டுக்கு என்ன வரும், பிங்கிற இடம் எங்கே இருக்குது, இந்த பி இதானே பி, பிங்கிற நேரம் 7 போட போகிறீங்க. எல்லுங்கிற இடத்துல எங்கே இருக்குது எல். ஓகேங்களா, இதுதான் எல். அப்போது 8ன்னு போடுவோமா. அடுத்து என்னது எல். ஐ எங்கே இருக்குது, தான் இந்த இடத்துல இருக்குது 6. ஓகேங்களா, என்ன என்னது இந்த இடத்துல இருக்குது 9 இல்லையா. அடுத்து டி எங்கே இருக்குது இந்த 2. அப்போது 7, 8, 6, 9, 2 எங்கே இருக்குது 7, 8, 6, 9, 2 நான் ஆப்ஷன் 7 இருக்குது. ஓகேங்களா, முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான சம். இந்த சம் பாருங்களேன், அதை விட ரொம்ப ஈஸி. 12 போர்ட் மாஸ் 12 - 3 + 5 × 20 இதை ப்ளஸ் என்பது பெருக்கல் எனவும் மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது ப்ளஸ் எனவும் வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் குறித்தால் அந்த நம்பரின் மதிப்பு என்ன, இந்த நம்பரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதிக்கணும் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா, 12 மைனஸ் இல்லையா -3 + 5 × 20 நம்ம எழுதிக்குவோம். நல்லா பாருங்கள். இப்போ இதை எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் என்பதை பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மைனஸ் என்பதை வகுத்தல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருக்கல் என்பதை ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பெருக்கல் என்பதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்து வகுத்தல் என்பதை மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேராக இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 12 மைனஸுங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, வகுத்தல்னு சொல்லியிருக்காங்களா 3. ப்ளஸ்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல்னு சொல்லியிருக்காங்களா 5. பெருக்கலங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா 20. அவ்வளோதாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், போர்ட் மாஸ்னா என்னது, போர்ட் மாஸ்னா போர்ட் மாஸ் இல்லையா, போர்ட் மாஸ். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுவோமா. அப்போ டிவிஷன் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு, 12 3 வந்துச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். 4 × 5 + 20ன்னு கிடைக்குமா. இப்போ பாருங்கள், போர்ட் மாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா. 4 5 20, 20 + 20 ஒரே ஒரு தான் ப்ளஸ்ஸு தான் இருக்குது. அப்போது 40ன்னு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40ன்னு கிடைக்கும். எங்கே இருக்க ஆப்ஷன் ஏ, 40 தான் சரியான ஆன்சர். ஈஸியாக போட்டுருவோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்த இரு எண்களின் கூடுதல் 75 எனில் அவர் எண்களை காண்க. நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த இரு எண்கள், அடுத்தடுத்த 2 நம்பர் இருக்கணுங்கிறாங்க. அடுத்தடுத்த இரு இயலங்கள். இப்போ 1 10 இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் 11 இருக்கணும். அதே மாதிரி 2 நம்பரை கூட்டினா அந்த நம்பர் 75 இருக்கணுங்கிறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது 35 45 போச்சு, இது கிடையாது. 36 37 இல்லாமல் 39 போச்சு, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்களேன், 37 38, அடுத்து 38 39. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். அப்போ அந்த 2 நம்பர் கூட்டி பார்ப்போமா. 37யும் 38யும் கூட்டி பார்ப்போமா. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 மிச்சம் 1 75ன்னு கிடைக்குது. இதையும் கூட்டுவோமா. 39 38 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு கிடச்சிருது. இங்கே 77ன்னு போயிடுது. அப்போ எதுதான் ஆன்சரு, சி தான் ஆன்சர். 75 கிடைக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா. இந்த மாதிரி குரூப் எல்லாம் கேட்பாங்களாங்கிறது டவுட் தான். ஓகேங்களா. அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வர். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலியா. அப்போ என்ன பண்ணுவோம், 2 மடங்கு திறமைசாலினா இவங்க 9 நாளில் செய்கிறாங்கன்னா அவங்க 18 நாளில் செய்வாங்க. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. அதாவது 18 நாளில் செய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. அப்போ இவங்க 18 நாளில் செஞ்சாங்கன்னா நான் 2 மடங்கு திறமைசாலி. நீ 10 நாளில் செய்கிற வேலையை நான் 5 நாளில் செய்வேன். அப்போ நீ 18 நாளில் செஞ்சீங்கன்னா நான் 9 நாளில் செய்வேன் அப்படின்னு கணக்கு. ஓகேங்களா. இப்போ ஏங்கிறது 9, பிங்கிறதுலேயும் 18. இப்போ பாருங்கள், இதுக்கு எல்சியம் எடுப்போமா. 9க்கு 18க்கு உங்களுக்கு எல்சியம் எடுத்தோம்னா இங்கே 9 போட்டோம்னா இங்கே 2 18ன்னு வரும். இங்கே 1 இங்கே 2ன்னு வரும். இங்கே 1ன்னு வரும். மொத்தம் 3 நாள். எல்சியம் உங்களுக்கு 18. எல்சியம் 18. எல்சியம் 18ன்னு கிடைக்கும். இப்போ எல்சியம் 18 அப்படிங்கிறதுனால 18/3ன்னு போடுவோமா. இங்கே 6 3 18. அப்போ 6 days, 6 நாள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். அடுத்து பாருங்கள், ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்களில் நீர் நிரப்பும். இரு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின், ஓகேங்களா, தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரப்ப வேண்டும் எனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்க வேண்டும்னு கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ நல்லா பாருங்கள், 18 நிமிடம். ஏங்கிறது 18 நிமிடம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏங்கிறது 18 நிமிடம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
ஏங்கிறது 18 நிமிடம். அதே மாதிரி பிங்கிறது 24 நிமிடமா? ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு இது எல்சிஎம் எடுப்போமா? 18க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? இப்போ 18க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6ஆல் போட்டோம்னா 3 18, 4 24ன்னு வருமா? ஓகேங்களா? அவ்வளோதான். 6 3 18. அப்போது 18 4 உங்களுக்கு பெருக்குனா என்ன வரும்? 72ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 72. இது எத்தனை இருக்குது? 18ல் 72 4 நாளில் இருக்கும். இது உங்களுக்கு 3 நாளில் இருக்கும். ஓகேங்களா? இது 72ங்கிறது எல்சிஎம். ஓகேங்களா? 72 எல்சிஎம் வந்து உங்களுக்கு 72ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது 72. இப்போ நல்லா கவனிங்க. இதை 4 இதை 4 × 12ன்னு போடுவோமா? ஏன்னா நான் 12 நிமிடங்கள் இல்லையா? 12 நிமிடங்கள். அப்போது 4 நாளில் 12னா ஏ மட்டும் எவ்வளோ அடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 48. சரிங்களா? 48 வரும். அப்போ 72லேருந்து 48 கழிச்சோம்னா 72லேருந்து 48 உங்களுக்கு கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 24ன்னு கிடைக்குமா? 24ன்னு கிடைக்கும். 72 48 கழிச்சா இதுதான் பி. இதை பி 24 மொத்தம் அதை அடைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது 24. இதுதான் பியா? அப்போ 24ஐயும் 3ஆல் வகுத்துருங்க. ஓகேங்களா? 24 நிமிடத்தை இப்போ பாருங்கள். 1 3 3 8 3 24. அப்போ 8 நிமிடத்தில் அதை வந்து அடைப்பாங்க. ஓகேங்களா? எத்தனை நிமிடம்? 8 நிமிடத்தில் பி வந்து அடைக்கலாம். ஓகேங்களா? 8 நிமிடத்துக்கு. ஓகேங்களா? இதுவே ஏன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை 48 இங்கே 3 போட்டிங்க. இந்த கிடைக்கிறது 48 தானே? 48 அதை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உருளையின் கன அளவு 448 cm3 மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையோட வளைபரப்பு என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr² = 448 πன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ r² என்னது? இங்கே r², அதுதான் கேட்குறாங்க இல்லையா? r² தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? உயரத்துக்கு என்னது? 7 448ன்னு வருமா? இப்போ 7 அப்படியே அடிப்போமா? 4 7 7 இங்கே அடித்தோமா அப்படின்னா 6 7 42, மிச்சம் 2 இருக்கும். 28 ஆயிரும். 4 7 28ன்னு கிடைக்கும். அப்போது r² = 64. அப்போ 6 8ன்னு கிடைக்குமா? 6 8ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ என்னது? வளைபரப்பு கண்டுபிடிப்போமா? வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2/r/h இல்லையா? அப்போ 2 பைக் வேல்யூ 22/7ன்னு போடுவோம். ஆருக்கு என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 8 இல்லையா? 8 × 7க்கு 7 ஹச்சுக்கு என்ன? ஹச்சு தான் 7 இல்லையா? இப்போது இதையும் நம்ம அடிச்சிருவோம். அவ்வளோதான். 22ஐயும் 44 × 8ன்னு வரும். இதை உங்களுக்கு பெருக்குனீங்க அப்படின்னா 352 cm²ன்னு வரும். ஓகேங்களா? 352 m². அப்போ 352 cm² எங்கே இருக்குது? பி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இதுவும் அதை விட ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு தொழிற்சாலையில் உலோக வாளினா என்னங்க? வாளினா அது ஒரு இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது வாளி. ஓகேங்களா? கூம்பின் இடைக்கண்ட வடிவத்தில் அதுவே இருக்குது. இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் வெறும் வாளின்னு மட்டுமே இருக்கும். இடைக்கண்டெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. வாளி இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்களே, அது ஒரு இடைக்கண்டத்தோட ஃபார்முலா. ஓகேங்களா? இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற மற்றும் அடிப்புற நல்லா கவனிங்க விட்டங்கள் முறையே நம்ம டைரெக்டாக எடுத்து 10 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு உள்ளே அப்ளை பண்ணிடுவோம். அவங்க அப்படி கேட்கல. நல்லா கவனிங்க விட்டங்கள். இதை நல்லா யோசிக்கணும். விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. அதுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸை நல்லா படிக்கணும். இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக அடிப்புற ஆரம் அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு போயிட்டுருவோம். இதுக்கான ஃபார்முலா என்ன? நல்லா கவனிங்க. இடைக்கண்டத்தின் வளைபரப்புக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா πl. ஓகேங்களா? r+rங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு வாளி இருக்குங்க. இதுதான் வந்து எப்படி போகும் அப்படின்னா இப்படி போகுங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு வாளியை போட்டு வச்சுருக்கோம். இது ஹச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது உள்ள ஹச்சு. ஆனால் இதோட நீளம் இதுதான் வந்து எல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது இது வந்து ஆரம் வந்து என்னது? விட்டங்கள் முறையேட்டான். இது 10க்குன்னா இப்போ 5 சென்டிமீட்டர்பாங்க. ஓகேங்களா? இது 4 மீட்டர்னா இங்கே 2. ஓகேங்களா? விட்டத்தோட பாதி தான் ஆரம். அவ்வளோதான். இங்கே உயரம் கொடுத்துட்ருக்காங்க. உயரம் வந்து உங்களுக்கு மொத்தமாகவே எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா 4 மீட்டருங்காங்க. இப்போது இதுக்கு நம்ம ஹச்சுக்கு இருக்குது. ஆனால் எல்லு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹச்சு தேவையில்லை. ஆனால் அவங்க கொடுக்குறது எல்லு தான். அப்போ எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா
இப்படி போட்டு ரூட் ஹச் ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளஸ் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர் ஸ்கொயர் போடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இது கூம்புக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதோட ஆரை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஹச் ஸ்கொயருக்கு என்ன, ஹச் என்னது 4 ஸ்கொயரா, 4 ஸ்கொயர். இப்போ 6 5, 5 மைனஸ் இல்லையா 2 ஸ்கொயர்னு வருமா. இப்போ பாருங்கள் இங்கே ரூட் என்ன வந்துடும் 16 ப்ளஸ் இங்கே 5ல் 2 போச்சுன்னா 3 ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போது 3 9ன்னு வந்துடும் ஓகேங்களா, ஸ்கொயர் எடுக்கலாம் ஓகேங்களா, 9ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25ன்னு கிடைக்கும். அப்போது 5ன்னு கிடைக்குமா, எல் வந்து 5ன்னு கிடச்சிருது, அவ்வளோதான். இப்போ இதில் அது அப்படியே அப்ளை பண்ணது தான், அப்படியே அப்ளை பண்ணுவோமா. இப்போது 22/7 இன்ட்டு எல்லுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 இன்ட்டு இந்த ஆர் ப்ளஸ் ஆரா, அப்போது 5 ப்ளஸ்ஸு 2ன்னு போடுவோமா. அப்படி போட்டோம்னா உங்களுக்கு 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு 7ன்னு கிடைக்கும். இந்த 7க்கு இந்த 7க்கு அடித்தோம்னா இப்போ 22 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ 22 5ஐயும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 110ன்னு கிடைக்கும், 110 மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான். எங்கே இருக்குது பி, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இவற்றின் வேறுபாடு 768. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட வேறுபாடு கொடுத்துட்டாங்க. அத்தொகையை காண்க 2 ஆண்டுகளுக்கு வரும்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஆப்ஷன்ல இருந்து போனால் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும் எல்லாமே கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்ஸுக்கு அதாவது அவங்க அந்த தொகையை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா வச்சு போகலாம் ஓகேங்களா. இப்படி போனீங்கன்னா பி R/100 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதுக்கு ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா நமக்கு பி தெரியாது. இப்போ R/100 இன்ட்டு R/100 ஓகேங்களா. ஆருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 8%ன்ட்டாங்களா. அப்போ 8 இல்லைங்களா 768ன்ட்டாங்க இல்லைங்களா, 768ன்ட்டாங்க. இப்போ பாருங்கள் இந்த 8 4ன்னு வரும் ஓகேங்களா, இங்கே 50ன்னு வருமா. அதே மாதிரி இங்கேயும் 4 வரும், இங்கேயும் 50ன்னு வரும் ஓகேங்களா. இங்கே மறுபடியும் அடித்தோம்னா உங்களுக்கு என்ன 2ன்னு கிடைக்கும், இங்கே 25ன்னு கிடைக்கும், இங்கே 2ன்னு வரும், இங்கே 25ன்னு கிடைக்குமா. இப்போ டேரெக்டாக அந்த சைடு அடிக்குமா, 1 2 2 இங்கே 2 6 மிச்சம் 1 8 2 16 இல்லைங்களா, இங்கே 4ன்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த 2 இங்கேயும் அடிக்கிறேன், 1 2 2 92 18 ஓகேங்களா. இதை மறுபடியும் அடித்தோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். இப்போது 25 இன்ட்டு 25 இன்ட்டு 192 இல்லையா. இதை நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,20,000 கிடைக்கும் ஓகேங்களா. 1,20,000 கிடைக்கும். இப்படியும் போடலாம் ஓகேங்களா. இல்லை இப்படி இல்லை அது நம்ம மெத்தட்லேயே போடலாம் அப்படின்னா நல்லா பாருங்கள் 1,20,000 ஆன்சர்லேருந்து போகிறேன் ஓகேங்களா. இப்போ 1,20,000 நான் என்ன பண்ணுவேன் 3 0வா இன்ட்டு 8/100ன்னு நான் போடுவேன்னா 8/100ன்னு நான் போடுவேன் இல்லையா. இப்போ 8/100ன்னு போட்டால் நான் என்ன இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9,600ன்னு கிடைக்குமா. மறுபடியும் 9,600 இன்ட்டு 8/100ன்னு நான் போடுவேன்னா போட்டோன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சர். அப்போ 96ஐயும் 8ஐயும் பெருக்கோண்ணா 8 6 48க்கு 8 மிச்சம் 4 98 72 ஒரு 4 768 கிடைக்குதா 768. அப்போ 2வது ஆண்டில் எனக்கு 768 கிடைக்குது. அப்போது எனக்கு 1,20,000 தான் அந்த தொகை அப்படின்னு போடலாம் ஓகேங்களா. இப்படியும் போடலாம். இது கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை உங்களுக்கு அடிக்க தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அடுத்து அதை நீங்கள் பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். எது வந்து 2வது வருஷத்தில் இந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு 768 கிடைக்குதோ ஓகேங்களா, 2வது வருஷத்தில் உங்களுக்கு 768 கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மதிப்பாக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக போடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,877 ஆக 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம். நல்லா கவனிங்க. நம்ம 2 வருஷம் இருக்கும் 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது அமௌண்ட்டு பெருசாக இருக்குது. அப்போது ஆக மொத்தத்தில் 3 வருஷத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இல்லையா. இப்போது 3 வருஷத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அமௌண்ட்டு பெருசாக இருக்கிறதுனால நம்ம 3 வருஷத்துக்கு போடுவோம். இப்போ நல்லா கவனிங்க. 3 வருஷத்துக்கு 6% போட்டோம்னா 6/100ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் 3 இங்கே 50ன்னு கிடைக்கும். அப்போது 50 53
50 53 அதே மாதிரி 50 53 நான் 3 வருஷத்துக்கு போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா 5 25 25 125 3 0 போடுவோமா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருச்சு, இது வந்துருச்சு. அப்போ இந்த கம்பல்சரி இந்த 3ஐயும் பெருக்குனா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 1,48,877. ஏன்னா இது கரெக்டாக வரும்போது கம்பல்சரி இதுவும் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? 1,48,877 கிடைக்கும். அப்போ 3 இயர்ஸ் தான் சரியானது. ஓகேங்களா? நீங்கள் எப்போவுமே 3 இயர்ஸ் 2 இயர்ஸ். அப்போ இங்கே அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் எடுக்கிறேன். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு பெருக்கும்போது உங்களுக்கு 1,25,000 கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த அந்த சைடு நீங்கள் பெருக்கினாலும் பெருக்கலைனாலும் கரெக்டாக 1,48,877 தான் வரும். ஓகேங்களா? அப்போது 3 இயர்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரவிந்த் என்பவர் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வீட்டு விகிதத்தில் கடனாக பெற்றார். அவரை 2 ஆண்டுகள் முடிவில் திருப்பி. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தனி வட்டினா என்னது? இந்த 2 0 அடிச்சிருவோமா? 80 7 2 ஆண்டா, அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே பெருக்குவோமா? 14 8 7 56 8 7 56 56 112 வரும். 1120 வருமா? அப்போது மொத்த தொகை என்ன? இதுதான் அசலா, இது தனி வெட்டியா? இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு மொத்த தொகை கிடச்சிருமா? அப்போ ப்ளஸ் 8,000 போடுவோமா? ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 9,120 கிடைக்கும் இல்லையா? இது மொத்த தொகை, இது தனி வெட்டி. அவ்வளோதான். 9,120 1,120 அவ்வளோதான். நம்ம டேரெக்டாக PNR/100லாம் போட்டு விட்டுறக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வெட்டத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 இதுவும் இதே கான்செப்டில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், 2 ஆண்டுகளா? இப்போ 3 ஆண்டுகளில் 6,800 இல்லையா? 3 ஆண்டுகளில் 6,800. அப்போ 2 ஆண்டுகளில் 6,200 இல்லையா? இப்போது நம்ம இதிலிருந்து இதை கழிப்போம். ஒரு ஆண்டில் இது. அப்போ இது வந்து என்ன வந்துடும்? உங்களுக்கு வந்து என்னென்னு கிடைக்கும்? 600. ஒரு ஆண்டில் 600 அப்படின்னா 2 ஆண்டில் என்னவா இருக்கும்? ஒரு ஆண்டில் 600. அப்போ 2 வருஷத்துக்கு பெருக்கிறோம். அப்போ 1,200 கிடைக்கும். அவ்வளோதாங்க. 2 வருஷத்துக்கு 1,200. அப்போ இதுதான் 2 வருஷமா? 2 வருஷத்துக்கு 6,200 போட்டிருப்போமா? அப்போ 1,200 6,200லேருந்து 1,200 கழிங்க. இங்கே தனி வட்டி 2 ஆண்டுக்கு தனி வட்டி 1,200 கண்டுபிடிப்போம். இது மொத்த தொகை. இதிலிருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2 ஆண்டுகளுக்குங்கிறது 5,000 இல்லையா? அப்போ அசல் என்னவா இருக்கும்? 5,000 தான் இருக்கும். ஓகேங்களா? அசல் 5,000. அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய நம்பரை இங்கே போட்டுக்கோங்க, இதை போட்டுக்கோங்க, இதையும் கழிங்க, இதையும் கழிங்க. அப்போ ஒரு இயருக்கு வட்டி கிடச்சிரும். அப்போ 2 இயருக்கு வட்டி வந்து 1,200 கிடச்சிரும். அப்போ மொத்த தொகையிலிருந்து வந்து வட்டியை கழிச்சா தான் உங்களுக்கு வந்து என்னது? அந்த அசல் கிடைக்கும். அப்போ அதிலிருந்து நான் அதை கழிச்சேன் அப்படின்னா ஒரு அசல் கண்டுபிடிச்சிருவேன். அதான் 5,000. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்க. ஓகேங்களா? 280 நபர்கள் 280 பேர். ஓகேங்களா? 2 முறை பயணம் செய்கிறாங்க. அதே மாதிரி 1,400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? அவ்வளோதான். இப்போ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிருவான். ஒரு 14 14 2 14 28 இங்கே ஒரு 14 14 ஆயிரும். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே எத்தனை இருக்குது? இந்த ஒரு 0 இங்கே இருக்கு இல்லையா? அப்போது x = 10ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். x = 10ன்னு கிடைக்கும். எங்கே இருக்குது? இந்த 10. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பாருங்களேன். இதுவும் இந்த சம்ம அப்படியே பார்த்தோமா? இதே சம்ம நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள். 40 நிமிஷத்தில் 3. அப்போ 80 நிமிஷத்தில் 6. அப்போ 120 நிமிஷத்தில் உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ 120 நிமிஷம் 60 நிமிஷம் அப்படிங்கிறது எத்தனை? 60 நிமிஷம் இல்லையா? 60 நிமிஷங்கிறது 1 மணி நேரம். அப்போ 120 நிமிஷங்கிறது 2 மணி நேரமா? அப்போ 2 மணி நேரத்தில் உங்களுக்கு 9 அலகுகள். அவ்வளோதான், 9 அலகுகள். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இது t³ - 13t + 42. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் பெருக்குனா 42 வரணும் இல்லையா? பெருக்குனா 42 வரணும் இல்லையா? அதே கூட்டினா உங்களுக்கு -13 வரணும். அப்படி போடுற மாதிரி எது போடுவோம்? 6 7 42 -6 -7 அவ்வளோதான். இது ரெண்டையும் கூட்டும்போது -13ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது t - 6 t - 7ன்னு போடுவோமா? அடுத்து பாருங்கள், t² - 36. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது? a² - b² ஃபார்முலா. அப்போ இங்கே 6ன்னு வருமா? அப்போ t + 6. அடுத்து t² - 36னா t + 6 t - 6ன்னு போடுவோமா? நெக்ஸ்ட்டு என்னது? t - 3³ எப்படி போடுவோம்? என்ன பண்ணலாம்? t - 7 t - 7 t - 7ன்னு போடுவோமா? அடுத்து இப்போ பாருங்கள், அவ்வளோதான். எடுத்து எழுதுங்க.
ஃபஸ்ட்டு டி மைனஸ் ஆறு எங்கே இருக்குது? டி மைனஸ் ஆறை எடுத்து எழுதுகிறோம். டி மைனஸ் ஆறு, அவ்வளோதான். இங்கே டி மைனஸ் ஆறு. அடுத்து டி ப்ளஸ் ஆறு, டி ப்ளஸ்ஸு ஆறு. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், டி மைனஸ் 7 இங்கே இருக்குது, இங்கே டி மைனஸ் 7 3 அந்த அதை அப்படியே போட்டுருவாங்க. டி மைனஸ் 7 ஸ்கியூப்னு வரும். அவ்வளோதான். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் மற்றும் 160 லிட்டர் கொள்ளளவு கொள்ள கலங்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்சம்னா என்ன? அதிகபட்சம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? HCF. அப்போது 100, 120, 160, அவ்வளோதான். இதுக்கு HCF எடுப்போமா? ஃபஸ்ட்டு எத்தனால போடலாம்? 10ஆலேயே போடுவோம். ஓகேங்களா? இங்கே 10 வரும், இங்கே 12 வரும், இங்கே 16 வரும். அடுத்து நம்ம 2ஆல் போடுறோம். இங்கே 5 வந்துடுது, இங்கே 6 வந்துடுது, இங்கே 8 வந்துடுது. இதுக்கு மேலே ஏன் இந்த 5ங்கிறது என்னது? ப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே உங்களுக்கு HCF வருமா அப்படின்னா கேட்டால் வராது. ஓகேங்களா? ஒரு ப்ரைம் நம்பர் வந்துட்டாலே அடுத்து உங்களுக்கு HCF வரவே வராதுங்க. ஓகேங்களா? 10 2 20, அப்போது HCF 20. எங்கே? 20. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் பண்ணல. இரு எண்களின் மீச்சிமா 630 மற்றும் மீப்பவா 9, மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எண்ணில் அவற்றின் வித்தியாசம் என்ன? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இரு எண்களின் மீச்சிமா அப்படின்னாலே அந்த ஃபார்முலா என்ன? எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சிஎம் இன்ட்டு HCF இல்லையா? நல்லா கவனிங்க. இதுவும் சமம்ங்கிறாங்க. ஈக்குவல்ட்டுனால இதுவும் சமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 630ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே HCF என்னன்னு கொடுத்துட்றாங்க? 9ன்னு கொடுத்துட்றாங்க இல்லையா? அப்போது ஏதோ ஒரு நம்பரால் அந்த எண்களின் கூடுதல் 150ட்டாங்க. ஆனால் அதை விட்டால் வித்தியாசம் தான் கேட்குறாங்கங்கிறாங்க. இந்த நம்பரோட கூட்டினா ஏதோ வந்து உங்களுக்கு 153 கிடைக்கிற மாதிரி நம்ம இன்னும் சுருக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. 63 எப்படி எழுதலாம் அப்படின்னா 630 63 10ன்னு எழுதலாம். இதை 9ன்னு எழுதலாமா? இன்னும் கூட பெருக்கலாம் சார். அப்போ அப்படின்னா இந்த 10 63, இந்த 10 நான் இந்த சைடு பெருக்கி 90ன்னு போடுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த 63 90ன்னு நான் 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இதை உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 63 90 நான் கூட்டி பார்க்குறேன். 63 90 கூட்டினா 153. அப்போ வந்துருச்சு. ஓகே, அப்போ 63 90க்கு 153 கூடுதல் வருது. ஆனால் கழிச்சா 90லேருந்து 63 கழிச்சிங்க அப்படின்னா இங்கே 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 8 தான் இருக்கும். 8ல் 6 போச்சுன்னா 27ன்னு கிடைக்கும். அப்போது இதோட கூடுதல் 153, ஆனால் வித்தியாசம் 27. அப்போ 27ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷனில் தான் சி. ஓகேங்களா? சி தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். உங்களால் எவ்வளோ சுருக்கு பெருக்க முடியுமோ கொண்டு வந்துட்டு இந்த 10 9 இந்த சைடு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த 2 நம்பர் எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதா இங்கே விஷயமே. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்களேன், அதே சம்மு தான், அதே மாதிரி கான்செப்ட். அது அடுத்த முன்னாடி கணக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் சம்மு மாதிரி இது. ஓகேங்களா? இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 2. நீங்கள் இதை அப்படியே போட்டுகிட்டே வாங்க பார்ப்போம். இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 2, மீச்சரி பொது மடங்கு 154. அவ்வறு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னு கூடுதல் என்ன? முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் கொடுத்துட்டாங்க, வேறுபாடு கேட்டாங்க. இதில் வேறுபாடு கொடுத்துட்டாங்க, கூடுதல் காணுங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம எப்படி போடுவோம்? அதே கான்செப்ட் தான். என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF-ஆ? இந்த சம் அதே மாதிரி போடுங்க பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது எல்சிஎம் என்னது? 154. அவருக்கு வேறுபாடு என்ன இல்லையா? பொதுக்காரணி என்ன? 2ங்கிறாங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் இது எப்படி எழுதலாம்? நல்லா பாருங்கள். 154 எப்படி பிரிக்கலாம்? நல்லா 11 இல்லையா? 11 இன்ட்டு 14 இன்ட்டு 11ன்னு போடலாமா? 14 11 பெருக்கலாமா? பெருக்குங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 154 கிடைக்கும். ஓகே, கிடைக்கும். ஓகேங்களா? 154 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 154 கிடைக்கும். அவ்வளோதான். 2. இப்போ இந்த 11 2 அங்கே சைடு படிக்கிறோம். 14 இன்ட்டு ஓகேங்களா 22. அவ்வளோதான். நல்லா கவனிங்க. இப்போ 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 22க்கும் 14க்கும் நம்ம என்ன டிஃப்ரெண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 22க்கும் 14க்கும் 8 இருக்கா வித்தியாசம்? வேறுபாடு 8 கிடைக்கிது. அவ்வளோதான். அப்போ இந்த 14ஐயும் +22 அவ்வளோதான் கூட்டினா 36ன்னு வருதுங்க. அப்போ எங்கே இருக்குது? 36.
அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபார்முலா படி போட்டு விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை எவ்வளோ தூரம் சுருக்க முடியும். அடுத்து வர்ற நம்பரை சின்ன நம்பர் 2 நம்பரை பெருக்கிக்கிங்க 22ன்னு வரும். அப்புறம் 14 22க்கு இடையில டிஃப்ரெண்ட் பாருங்கள். இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க, வேறுபாடு கேட்டாங்கன்னா 2 நம்பரை கழிச்சுக்குங்க, கூடுதல் கேட்டாங்கன்னா அந்த 2 நம்பரை கூட்டிக்குங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 36ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இது அதை விட ரொம்ப ஈஸியான சம். கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன? ரொம்ப அப்படியே சதவீதத்தை கேட்குறாங்க. 25க்கு 15 100, ஒரு 25 4 25 அவ்வளோதான், 60%. எத்தனை பர்சன்டேஜ்? 60%. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 ஆட்கள் துளை எடுக்கிறாங்க. 110 ஒரு நாளில். நல்லா கவனிங்க, ஒரு நாளில். இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, அப்படியே 10th புக்கில் இருக்குது. ஒரு நாளில் 22 அடிகள். அப்போது ஒரு நாளில் 22னா அப்போ 110 அடியில் எத்தனை நாள்? அவ்வளோதான். இப்போ இதை அடிச்சிங்க, உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு 22 5 22 110 கிடைக்கும். அவ்வளோதானே? அப்போ x = 5ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், 5 டேஸ்ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? ஈஓ சம்மு ரொம்ப ஈஸியான சம். அவ்வளோதாங்க. இதோட நம்ம 2024 கொஸ்டின்ஸ் பேப்பரை நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாருமே இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லோரும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.